நீங்க தான் காரணங்கிறாரு. ஏன்னா எப்படி சொல்றாரு? எடப்பாடி இல்லாத அதிமுக, எடப்பாடி இல்ல, என்ன செய்யணும், எங்களுக்கு எது நெருடல், எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாஜகவுக்கு தெரியும், தெரிஞ்சதை சால்வ் பண்ணாதனாலதான் நான் வெளியே போறேன். இன்னொன்னு, எடப்பாடி தான் சிஎம் கேம்பெயின் நைனார் தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அண்ணாமலை இருந்தப்ப கூட அது கூட்டா போச்சு. ஏன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு? திருநெல்வேலி நடந்த மாநாட்டுல அமித்ஷா முன்னிலையில அண்ணன் எடப்பாடி முதலமைச்சர் சொன்னாரு. அதுக்கு நீங்க உங்களுடைய பதில் என்ன? சொல்லுங்க ப்ளீஸ் சொல்லுங்க. உங்களுடைய பதில் என்ன? அண்ணாமலை சொல்லணும்னு இப்ப சொன்னீங்க. சார் நீங்க என்ன சார், நீங்க அவர் சொல்ல நீங்க கேட்க கூடாது. உங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? நீங்க அதை கருத்து சும்மா அடி கேள்வி கேட்டு அடி நொறுக்குன்னு நினைக்க கூடாது. அதுக்கு ஆள் இல்லை. அமித்ஷா முன்னிலையிலும் சரி, அதுக்கு அந்த பொதுக்கூட்டத்திலையும் திரு அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்க வேண்டும் அப்படின்னு பேசிருக்காரு. அப்ப அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? என்ன மட்டும் குறுக்க கேள்வி கேட்கறீங்களா நீங்க? அண்ணாமலை சொல்லியிருக்காருல்ல சார். அமித்ஷா முன்னிலை அண்ணாமலை சொன்னாருன்னா நயனாராயன் சொன்னாங்க அக்செப்டன்ஸ் சார். ஏன் ஸ்பீடு குறைஞ்சிருச்சு உங்களுக்கு? ஏன் ஸ்பீடு குறைஞ்சிருச்சு? அதெல்லாம் கிடையாது. அன்றைக்கு அமித்ஷா அவர்கள் தான் எல்லோரையும் ஓரணியில் இணைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள். எனக்கு சொல்றாரு தவிர அமித்ஷா அப்படிலாம் சொல்லலன்னு. அமித்ஷா அவர்கள் அந்த முயற்சி எடுத்தார்கள். அது தெரியும். இங்க யார் எனக்காக பேசியது அப்பதான் நயனார் செலக்டிவ் அம்னீசியாவா இல்ல தூக்கத்தில் இருந்தாரான்னு தெரியாது. இன்னொன்று சொல்கிறேன், நேற்று அவருடைய ஒரு தொலைக்காட்சி பேட்டியை பார்த்த, நாங்கள் பேச தயார் ஓபிஎஸ் உடைய டிடிவியோட. ஓபிஎஸ் வெளியேறியது யாருனால் என்பது தெரியும். இப்பொழுது அவர் ஓபிஎஸ் இவரு அமமுகங்கிறது தனி கட்சி, இவருக்கு ஓபிஎஸ்க்காக பேசுகிறார். நான் ஓபிஎஸ் திருப்பவே அவர் எதனால வெளியில போனாரு, அவர் திருப்பி சேர்க்கணும்னு பலமுறை சொன்னேன். இன்னொன்னு, ஓபிஎஸ் அல்ல, கூட்டணியில் இருக்கிற யாருக்கு நியாயம் இல்லை என்றாலும் அதை கேட்கக்கூடிய கூட்டணி கட்சியில் உள்ளவன் நான். இன்னொன்னு, நான் எதற்காக இந்த சமரசம் செய்து கொள்ள மாட்டேன். எங்கள் தொண்டர்கள், எங்கள் நிர்வாகிகள் விருப்பம் தான். இப்ப ஓபிஎஸ்க்காக எதுக்கு இவர் பேசுறாருன்னு சொல்றப்பே அவருடைய மனநிலை செய்து இது. அவர் சும்மா வெளியில சொல்றாரு அவர் வரணும், நாங்க பேச தயார். இவர் என்ன பேச தயார் மீடியால சொல்றீங்க? நீங்க நாங்கள் இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால், இன்னும் சொல்ல போனால் நீங்கள் டெல்லியிலே சென்று தலைவர்கள் உங்களை அழைப்பார்கள், சந்திக்க வேண்டும் சொன்னப்ப நயனார் அவர்களே போன்ல சொன்னார், நான் போய் டெல்லி தலைவர்கள் சந்திக்கிறதுனால ஒன்னும் ஆயிட போவதில்லை, இல்லன்னா கீழே எல்லாம் சரியாகும்னு சொன்னாரு. கீழே எல்லாம் நான் சொன்னேன், அமமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த பிரச்சனை இல்லையே, நான் டெல்லியில போய் தலைவர்களை சந்திப்பதனால் அதிமுகவோடு எப்படி எங்கள் தொண்டர்கள் ஒன்று போவார்கள்? நீங்கள் பேசுவதை மாண்புமிகு அமித்ஷா அவர்களை தாண்டி நீங்கள் அவர் சொன்னதை தாண்டி நீங்களாக பேசுகிறீர்கள். அன்றைக்கு சில பேர் கேட்கிறாங்க, என்ன திடீர்னு நீங்க அறிவிச்சீங்களேன்? அப்படி இல்லை, 4 மாதங்களாக நான் எல்லாம் சரியாகும். டெல்லியை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டின் நிலைமை, மக்களின் மனநிலை எல்லாவற்றையும் முதலமைச்சர் வேட்பாளர்களை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நினைத்தேன். அதனால் அமித்ஷா அவர்கள் சொன்னது, அவர்கள் பேட்டியில சொன்னது அதிமுகவை சேர்ந்த ஒருவர் சொன்னார். அது பழனிசாமியாக இருக்கிற பட்சத்தில் நீங்க கேட்கலாம். அதை கூட அதான் சொன்ன, அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை நான் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில், நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் அறிவிப்போம். நான் கிளியரா சொல்லியிருக்கேன். நான் எப்படி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா யாருக்கு, உங்களுக்கு எல்லாம் ஊடகத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியாதா? இன்னொன்னு, செப்டம்பர் 1ஆம் தேதி ஏன் சொன்னா, அதே இடத்தில் பூலித்தேவன் நினைவிடத்துல நயனார் என்ன சொல்லியிருக்காரு, பழனிசாமி தான் எங்க கூட்டணி தலைவர், அவர் எடுக்கின்ற முடிவு தான் எங்கள் முடிவுன்னு பேசுறதுக்கு அப்புறம் அங்கு நாங்கள் இருக்க முடியுமா? நயனார் நாகேந்திரன் திட்டமிட்டே நாங்கள் வெளியேற வேண்டும் என்று செயல்பட்டிருக்கிறார். அதனாலதான் நேற்று அவர் பேசிய பேட்டியில நாங்கள் பேச தயார். ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் வந்த பொழுது அவரை சந்திப்பதற்காக மாநில தலைவரிடம் டெலிபோன் பண்ணப்போ ஓபிஎஸ் போனை எடுக்கல. அவர் நான் பேசுன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கார். அதையெல்லாம் மறைத்து விட்டு பொய்யாக என்னிடம் கேட்டிருந்தால் நான் செய்திருப்பேன்னு சொல்றாரு. அது அகம்பாவம் தானே, ஆனவம் தானே. நீங்க பாஜக மாநில தலைவர் தான், எங்களுக்கு என்ன சார், ஓபிஎஸ் என்ன? ஓபிஎஸ் அதெல்லாம் வெளியிடுற அளவுக்கு அநாகரிகமானவர் அல்ல.
இவர் நான் பொய் சொன்னதான் அவர் எடுத்து வெளில விட்டார். இன்றைக்கு கூட நேற்று பேட்டியில் பாருங்க, நான் பேச தயார், சும்மா அரசியலுக்காக அவர் புருடா விடுறார். அவருடைய மனநிலை அது அல்ல. அவர் பாஜகவின் மாநில தலைவராக அந்த கட்சிக்கு நல்லது எது என்பதை அவர் செயல்படுத்துவதாக தெரியவில்லை. நாங்கள் வெளியேறதுக்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள், அவருடைய மனநிலை. அதான் சொல்றேன், ஓபிஎஸ்க்காக இவர் எதுக்கு பேசணும்னு கேட்கிறாரு. அப்பவே தெரியலையா அவருடைய மனநிலை என்ன என்பது? ஓபிஎஸ்க்காக நான் பேசாம யார் பேச முடியும்? நாங்க 2 பேரும் ஒன்றாக செயல்படுவேன் என்று சொல்லியிருக்கோம். இன்றைக்கு ஓபிஎஸ் நானும் ஒன்னாதான் இந்த கூட்டணிக்கு போனோம். எனக்காக தேனி தொகுதியை விட்டு கொடுத்தவர் ஓபிஎஸ். அவர் மகன் வெற்றி பெற்ற தொகுதியை நான் போட்டியிட வேண்டும் என்று எனக்காக வெற்றி கொடுத்து விட்டு அங்கே ராமநாதபுரத்தில் சுயேட்சை சின்னத்தில் இருந்தவர். நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் எல்லா முடிவையும் எடுப்போம், நாங்கள் ஒன்றாக பயணிக்க போகிறோம் என்று 2 வருடத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். அவருக்கு நான் குரல் கொடுக்காமல் யார் பேச முடியும்? அவருக்கு அநீதி நடந்திருக்கிறது, அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார், அவருடைய சுய கௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னா அவருக்காக இவர் ஏன் பேசுகிறார் என்று கேட்பதிலிருந்து நயினார் நாகேந்திரன் நாங்கள் அங்கு தொடர்வதை விரும்பவில்லை என்பது தெரிகிறது. இன்னொரு இது பேசுறாங்க, இதற்கு அண்ணாமலை பின் அல்ல. அண்ணாமலை முதல் நாளிலிருந்து அண்ணன் அவசரப்பட வேணாம், அண்ணன் சற்று பொறுமை காருங்கள், உங்களுக்கு உள்ள மரியாதை கிடைக்கும். நான் அவர்கிட்ட சொல்றேன், இல்ல நைட்டு பிரதர் பழனிசாமி முதலமைச்சர் ஆகிட்டு ஏற்றுக்கிட்டு நாங்கள் வர முடியுமா பிரதர்? என்ன எங்களை நீங்க எங்கள் கட்சியை அழைத்துக் கொண்டு எங்களை தற்கொலைக்கு சமமான முடிவை நாங்கள் என்றைக்கு எடுக்க முடியாது. அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் என்ன சமாதானப்படுத்தார்? அவர் தலைவராக இருந்த பொழுது அவர் நடுநிலையோடு செயல்பட்டார், எங்களது தேவையை உணர்ந்திருந்தார். எங்களுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை யாராக இருந்தாலும், அது நானாக இருந்தாலும் சரி, ஐயா வாசனாக இருந்தாலும் சரி, ஜான் பாண்டியனாக இருந்தாலும் சரி, சகோதரர் ஏசிஎஸ் ஆக இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்கும் அவர் மிகவும் தன்மையாக நடந்து கொண்டவர். நாங்கள் இவரிடம் எதிர்பார்ப்பது யதார்த்தத்தையும் தன்மையும் தான். இவர் ஏதோ ஒரு அகம்பாவத்தில் பேசினால், பன்னீர்செல்வத்தை என்னிடம் கேட்டு இருந்தால் நான் வாங்கி கொடுத்திருப்பேன் என்று சொல்வதே ஆணவமா இல்லையா? அதனால்தான் சொல்கிறேன், நாங்கள் டிசம்பர் வரை பொறுத்திருப்போம் சொன்னேன். ஆனால் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் நயினார் நாகேந்திரன் பேச்சும் அந்த துரோகம், ஊரெல்லாம் போய் பேசுகிறதையும், ஆணவத்தில் ஆடுவதையும், அகங்காரத்தில் பேசுவதையும், பேயாட்டம் போடுவதையும் பார்த்தால் எப்படி நாங்கள் அமைதியாக இருக்க துரோகம் நியாயப்படுத்தப்படுவதாக நினைத்து வெளியேறினோம். அதுக்கு முழு காரணம் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான். இதை நான் யாரிடம் சொல்ல தயாராக இருக்கிறேன்? அவர் பழனிசாமி போதும், அது பெரிய கட்சி போதும், 21 தேர்தலில் அவங்க அழைச்சில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டு மனநிலை என்ன என்பதை அவருக்கும் புரியவில்லை, அவர்களை சேர்ந்தவர்களுக்கும் புரியவில்லை. அதனால் எங்கள் பின்னணியிலே அண்ணாமலை இருக்கிறார் என்று யாராவது பேசினால் அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்று அர்த்தம். அதுபோல செங்கோட்டையனுக்கு பின்னால் பாஜக இருக்கிறாங்க, அப்படின்னா நான் வெளியேறினதுக்கு பின்னால் யார் இருக்காங்க? இது மாதிரி நீங்க யூகங்களுக்கு எல்லாம் நான் கிளியரா நேற்று 40 நிமிஷம் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. எங்கள் வழியில் நாங்கள் செல்கிறோம். அண்ணாமலை என்னோட அடிக்கடி பேசுவார். எங்கள் மனநிலை, எங்களது ஆதங்கம் எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் நல்ல நண்பர், அவர் எங்களோட பேசுவார். நீங்க அண்ணாமலை அழைத்தால் போகிற விஷயம் இல்லைங்க. பழனிசாமி முதலமைச்சராக வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்ற பட்சத்தில் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அண்ணாமலை நல்ல நண்பர், அவர் எங்கள் கட்சிக்கு கூடாத ஒரு விஷயத்தை நாங்கள் சூசைட் படிக்கிற மாதிரி விஷயத்தை அவர் எப்படி எங்கள்கிட்ட பேசுவார்? கரெக்டா? அதுதான் உண்மை. பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் தான் நாங்களாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? வேற யாரோ ஒருவர் இருந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பழனிசாமி முதலமைச்சராக இருந்தால் நாங்கள் எப்படி கூட்டணி சொல்ல முடியும்? அதனால வெளில வந்து வேற ஒன்றும் இல்லை. இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க கட்சியோட பிரச்சனை. எங்களை அழிச்சுக்கிட்டு நயினார் ஜெயிக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. எங்களை மதிக்காதவர்களை யாரா இருந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வோம். நாங்க அதான் கேட்டல, நாங்க எங்களை அழைச்சிக்கிட்டு யாரை எதிர்த்து எந்த துரோகத்தை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சோமோ
அவங்களோட நாங்க நிக்கணும்னு நயினார் எதிர்பார்த்தால் அது அவரது மனநிலையை தான் காட்டுகிறது தவிர அவர் நாங்கள் வருவதே விரும்பவில்லை என்பதுதான் அவருடைய பேச்சு காட்டுகிறது. சும்மா வெளியில கூட்ட பன்னீர்செல்வம் அன்றைக்கு அவரை வருத்தப்பட்டப்பா என்னிடம் பேசி இருந்தால் அப்படின்னு சொல்றார். அதிலே அவர் மனநிலை புரிகிறது. இதுக்கு மேல அவரை எல்லாரும் புரிந்து கொள்வார்கள். இதுக்கு மேல நான் பேச விரும்புகிறேன். அதாவது எங்களை அழைத்துக் கொண்டு நாங்கள் தற்கொலை செய்து இன்னொருத்தரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. திருந்த வேண்டியவர்கள் அவர்கள், திருத்தப்பட வேண்டியவர்கள் அவர்கள். அவ்வளவுதான், போதுங்க.